மகனே இறைவா தூய ஆவி இறைவா உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா அகிலம் காக்கும் இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே, நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ மன்றாட வருகையின் நேரமதில், மன்றாட வருகையின் நேரமதில் வருக வருகவே வரங்கள் பெருகவே வாழ்வின் பலியிலே எழுக எழுகவே ஏற்றம் போக்கவே இயேசுவின் வழியிலே. அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே. கடவுளின் அன்பு பிள்ளைகள் நாம் கணமும் மறவோம் நம் வாழ்வில், உடனுள்ள யாவரும் நம் உறவே உயிருள்ள வரையில் இதை நினைப்போம். வாழ்வெனும் தேடலில் நல்லன செய்கையில் வாழ்விக்கும் இறைவனும் நம்முடன் இணைகிறார், நம்முடன் இணைகிறார், நம்முடன் இணைகிறார். அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே. சாதியும் சமயமும் நமக்கில்லை, சமத்துவம் ஒன்றே நம் கொள்கை, நீதியும் நேயமும் நெஞ்சினிலே நிதமும் சுமந்தே சுடராவோம். சாதியும் சமயமும் நமக்கில்லை, சமத்துவம் ஒன்றே நம் கொள்கை, நீதியும் நேயமும் நெஞ்சினிலே நிதமும் சுமந்தே சுடராவோம். வீழ்ந்திடும் மனிதத்தை தாங்கிடும் பணிகளில் விடுவிக்கும் சக்தியாய் இறைவனும் எழுகிறார், இறைவனும் எழுகிறார், இறைவனும் எழுகிறார். அழகழகான அன்பு செயலால் அகிலம் இயக்கும் அன்பர்களே, அகிலம் இயக்கும் அன்பர்களே, நம் அன்றாட வாழ்வை கொண்டாடி மகிழ மன்றாட வருகையின் நேரமதில், மன்றாட வருகையின் நேரமதில்
மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 28 இறை சொற்றொடர்கள் 8 முதல் 15 வரையிலானவைகள். அக்காலத்தில் கல்லறையில் இயேசுவை காண வந்த பெண்கள் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெருமகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போய்க் கொண்டிருந்த போது காவல் வீரருள் சிலர் நகரத்துக்குள் சென்று நிகழ்ந்தவை யாவற்றையும் தலைமை குருக்களுக்கு அறிவித்தனர். அவர்கள் மூப்பர்களுடன் கூடி கலந்து ஆலோசித்து அப்படை வீரருக்கு மிகுதியாக பணம் கொடுத்து, நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது இயேசுவின் சீடர் இரவில் வந்து அவரது உடலை திருடிச் சென்று விட்டனர் என சொல்லுங்கள். ஆளுநர் இதை கேள்வியுற்றால் நாங்கள் அவரை நம்பச் செய்து நீங்கள் தொல்லைக்கு உள்ளாகாதபடி பார்த்து கொள்வோம் என்று அவர்களிடம் கூறினார்கள். அவர்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தவாறே செய்தார்கள். இந்நாள் வரை இந்த வதந்தி யூதரிடையே பரவியிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, இறப்பு என்பது நமக்கெல்லாம் அச்சத்தை வருவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அது எப்படி இறந்தாலும் சரி. அதே வேளையிலே இறந்தவர்களை பார்ப்பதும் இறந்த உடல்களை பார்ப்பதும் இறப்பு தொடர்பான நிகழ்வுகளிலே கலந்து கொள்வதும் மனித உள்ளங்களில் கலக்கத்தை ஏற்படுத்துகிறது. எல்லோருக்கும் அல்ல, பலருக்கும். உயிரோடு இருக்கிறவரை ஒருவரை பார்த்து பயப்படாத நாம், அவர் இறந்த பிறகு பயம் நம்மை ஆட்கொள்கிறது. ஒருவேளை இறந்த ஒருவரின் அடக்கத்திற்காக சென்றிருக்கிறோம் என வைத்து கொண்டால், அடக்கம் செய்கிற போது திடீரென இறந்தவர் எழுந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? நேற்றைய கூட ஒரு செய்தி வந்தது. யாரோ நோயாளி கொஞ்சம் இறந்து விட்டதாக சொல்லி ஐசு பெட்டியிலெல்லாம் வச்சு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து சொல்ல அடக்கம் பண்ணுற சமயத்தில் எழுந்திச்சிட்டாரு மனுஷன். ஒருவேளை நினைக்கும் கோமால் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லோரும் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் பயமும் கலக்கமும். எல்லாரும் அடக்கத்து வந்தவங்கள வெளி ஊர்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாம் கொஞ்சம் பேர் திட்டிட்டு கூட போயிருக்காங்க. ஒழுங்கா சொல்லக்கூடாதா செத்தாரா சாகலையான்னு அப்படின்ட்டு. ஓகே, இங்கே என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னால், அடக்கம் அல்லது சாவு அல்லது இறப்பு மரணம் என்று சொன்னாலே, அல்லது நிகழ்வு என்று சொன்னாலே நமக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துகிறது. இழப்பினால் அழுது கொண்டிருந்தவர்களின் மூச்சும் பேச்சும் கூட ஒரு நிமிடம் நின்றுவிடும். பயந்து ஓடி விடுவார்கள். கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பற்றி தான் நற்செய்தியாளர் எழுதுகிறார். இயேசு இறந்து விட்டார், அவரை அடக்கம் செய்தாயிற்று. அழுது அழுது கண்கள் வீங்கிய இயேசுவுக்கு நெருக்கமானவர்கள் நிச்சயம் மரியாவின் வீட்டில் மன கஷ்டத்தோடு இருந்திருப்பார்கள். இயேசுவின் வீடே வெறுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. மரியாவின் நிலைமை அந்தோ பரிதாபம். கணவனை இழந்த கைம்பெண், ஒரே மகன், அன்பு மகன், அவனும் இறந்து விட்டான், கொலை செய்து விட்டார்கள். இனி தனக்கென்று யார் இருக்கிறார்கள்? தனது கடைசி காலத்தில் யார் தனக்கு அடைக்கலம் கொடுப்பார்கள்? அவளது உள்ளத்தில் ஆயிரம் ஆயிரம் கேள்வி கணைகள் அவளை துளைத்திருக்கும். அந்த வீடு முழுவதும் இரக்கமான மனநிலையோடு பல உள்ளங்கள். அதில் இருவர் விடியற்காலையில் கல்லறைக்கு செல்கிறார்கள். பயம் இருந்தாலும் இயேசுவின் மீது வைத்திருந்த தீராத பாசம், பற்று அவர்களை உந்தி தள்ளி அவர்களை அங்கே வைத்திருக்கிறது. அந்த நேரத்தில் தான் அவர்கள் தூதர்கள் வாயிலாக இயேசுவின் உயிர்ப்புச் செய்தியை அறிய வருகிறார்கள். அவர்கள் சிந்திக்கவில்லை, இது நடக்குமா என்ற கேள்விக்குள்ளாக செல்லவில்லை. தூதரின் வார்த்தைகளை அப்படியே நம்புகிறார்கள். எவ்வாறு அன்னை மரியாள் இதோ உமது அடிமை அப்படி ஆகட்டும் என்றாரோ, அதே போல தூதரின் செய்தியை முழுவதுமாக நம்பினார்கள். அச்சத்தோடு வந்த அவர்கள் மகிழ்ச்சியோடு திரும்பினார்கள். விசுவாசம் பயத்தை போக்கி மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆயுதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை இருந்தால் பயம் நிச்சயமாக அகன்றுவிடும் என்பதுதான் உண்மை. நமது வாழ்வில் இயேசுவின் உயிர்ப்பு அனுபவம் துன்பங்களை துணிவோடு எதிர்கொள்வதற்கு தேவையான ஆற்றலை தரக்கூடிய அனுபவம். அந்த ஆற்றல் நமது வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் செய்ய வல்லமை பெற்ற அனுபவம். அந்த அனுபவத்தை பெற இயேசுவின் உயிர்ப்பை நாம் நம்ப வேண்டும். முதலிலே அந்த நம்பிக்கையில் நமது வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் ஒன்று. இரண்டாவது,
பெண்களை பெருமைப்படுத்துகிற இயேசுவின் பண்பை அவரது உயிர்ப்பின் நிகழ்விலும் இன்றைக்கு பார்க்கிறோம். இயேசுவின் பாடுகள் மற்றும் இறப்பின் வேளையிலே ஆண் சீடர்கள் அனைவரும் ஓடிவிட ஒரு ஆளு கூட கிடையாது. பெண்கள் மட்டுமே இறுதி வரையில் அவரோடு இருந்தார்கள். இறந்த பின்னும் அவரது உடலை நல்லடக்கம் செய்யும் பணியிலே அவர்களே ஈடுபட்டார்கள். அன்பு சாவையும் வெல்லும் என்பதை எண்பித்த அவர்களது பேரன்புக்கு பரிசாக உயிர்த்த இயேசு முதலில் பெண்களுக்கே காட்சி தருகிறார். இது பெண்களே சாட்சியம் புரிகிறார்கள். மகதலா மரியாவும் அந்த பெண்களில் ஒருவர். தனது சீடர்களுக்கு உயிர்ப்பின் செய்தியை அறிவிக்கின்ற நற்செய்தியாளர்களாக இயேசு அவர்களை அனுப்புகிறார். பெண்கள் நற்செய்தியாளர்களா, மறைவிருப்பு பணியாளர்களா சிறப்புடன் பணியாற்ற முடியும் என்பதை திருச்சபை அனுபவத்திலே உணர்ந்துள்ளது. எனவேதான் கடல் கடந்து நற்செய்தி பணியாற்றிய புனித சவேரியாருக்கு இணையாக தனது கண்ணீர் இல்லத்தின் 4 சுவர்களை தாண்டாத புனித குழந்தை தெரசாலை மரபிறப்பு பணியின் பாதுகாவலியாக அறிவித்துள்ளது. பெண்களின் இறைப்பற்றையும் நற்செய்தி அறிவிப்பு ஆர்வத்தையும் அவர்களின் அன்பின் ஆழத்தையும் இன்று பாராட்ட கற்றுக்கொள்வோம். அதுவே இந்த உயிர்ப்பின் முதல் செயலாக தொடரட்டும். ஆமேன். மன்றாடுவோமாக. பெண்மையை போற்றிய நாயகனே இறைவா, உமது உயிர்ப்பின் முதல் சாட்சிகளாக பெண்களை தேர்ந்தெடுத்து அவர்களை பெருமைப்படுத்தினீரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். உம்மை போல நாங்களும் பெண்களை மாண்போடு நடத்த அருள்தாரும். ஆமேன். யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா,
அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
மெய்யான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.